போர் ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு வார்னு வந்தாச்சுன்னா அதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படல. அவங்களுக்கு எந்த வார்னிங்கும் கொடுக்கல, அவங்கள சரணடைய சொல்லி கேட்கல, திடீர்னு அழிக்கிறார்கள். இது ஒரு மனிதகுலத்திற்கு மேல எந்த மரியாதையும் இல்லாத ஒருத்தர் செய்யக்கூடிய செயல். இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்திருக்கிறதுன்றது கண்டிக்க தகுந்தது. கேவலம் என்னன்னா இந்தியா இன்னும் அதை பற்றி பேச மாட்டேன்னுது. யுத்தத்தை பொறுத்தவரையில யுத்த களம் ரொம்ப மோசமா இருக்குது. ஏராளமான தாக்குதல்கள் நடந்திருக்குது ஈரான் மேல. 2000 இடங்கள்ல தாக்குதல் நடந்ததா சொல்றாங்க. அதுல எவ்வளவு பேர் ஈரானிய மக்கள் இறந்தார்கள் எண்ணிக்கையெல்லாம் வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க. இஸ்ரேலால தாக்கு பிடிச்சு நிக்க முடியலன்றது யதார்த்தமாக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் மீறி போய் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் புதிதாக ஒரு ஏவுகணையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். அமெரிக்க பாராளுமன்றம், செனட்னு சொல்றோம், அந்த செனட்டுக்குள்ளாலேயே கடுமையான விவாதங்கள் நடக்குது. ட்ரம்ப கடுமையாக கண்டிக்கிறார்கள். செனட்டை கூட்டி நீங்க ஒப்புதல் வாங்காம இப்படி ஒரு புத்தத்துக்கு போனதே பெரிய தப்பு. ஈரானை முழுமையாக அழிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்தாங்க. பகிரங்கமாகவும் அதை அறிவித்தார்கள். ஆனா இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குமா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது. EW நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான அந்த போர் என்பது பெரும் பரபரப்பு. தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அசர்பைஜானில் தாக்குதல், அதே போல இந்தியாவுக்கு வந்த ஈரானினுடைய கப்பல் கூட அமெரிக்காவினுடைய அந்த நீர்மூழ்கி கப்பலால் வீழ்த்தப்பட்டு அதிலும் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது அண்மையாக கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள்லாம் என்ன, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த போர்? போர் ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் ஒரு ஃப்ரெண்ட்லியா இந்திய கப்பற்படையோட சேர்ந்து ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவதற்கு வந்த ஈரான் கப்பல் அந்த வேலையை முடிச்சிட்டு திருப்பி போறாங்க. அது ஒரு ஆயுதம் ஏந்தி போயிட்டு இருந்த கப்பல் அல்ல, கப்பற்படையை சார்ந்த கப்பல். இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவோட பல நாடுகளுடைய கப்பல்கள் இதே மாதிரி வந்திருக்குது. இந்தியாவில் இங்கிருந்து திரும்பி போறாங்க. திரும்பி போகும்போது திடீர்னு நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்த ஏவுகணைகள் தாக்கி மொத்தமா கப்பல் அழிந்து விடுகிறது, கடலுக்குள்ளால மூழ்குது. அதுல இருந்து அவங்க அந்த டிஸ்ட்ரஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க, அந்த சிக்னல் கொடுத்ததை பார்த்து இலங்கையில இருக்கக்கூடிய கப்பற்படை வேகமாக அந்த இடத்துக்கு போயிருக்குது. அதுல அவங்க ஒரு 30 பேரை உயிரோட மீட்டெடுத்திருக்கிறார்கள். ஆனா 80 பேருக்கு மேல இறந்து போனார்கள். இன்னும் சடலங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். இதுல கொஞ்சம் கூட ஒரு யுத்தத்துல நடத்தக்கூடிய, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு வார்னு வந்தாச்சுன்னா அதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படல. அவங்களுக்கு எந்த வார்னிங்கும் கொடுக்கல, அவங்கள சரணடைய சொல்லி கேட்கல, திடீர்னு அழிக்கிறார்கள். இது ஒரு மனிதகுலத்திற்கு மேல எந்த மரியாதையும் இல்லாத ஒருத்தர் செய்யக்கூடிய செயல். இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்திருக்கிறதுன்றது கண்டிக்க தகுந்தது. அது கேவலம் என்னன்னா இந்தியா இன்னும் அதை பற்றி பேச மாட்டேன்னுது. உடனடியாக அதை கண்டிச்சிருக்கணும். இஸ்ரேலாகவும் இருக்கட்டும் அமெரிக்காவும் ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டது தப்பு அப்படின்றத கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கவில்லை. இத்தனை நாளைக்கு பிறகு இன்னைக்கு நேற்று போய் ஈரான் தூதரகத்துல போய் கொமேனி அவர்கள் இறந்ததற்கு இரக்கம் தெரிவிக்கிறோம், கவலை தெரிவிக்கிறோம்னு சொல்லி அங்க இருந்த ஒரு நோட்டுல மிஸ்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அதிகாரி போய் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கிறாரு. அதுல கூட பிரதமர் போகல,
டிஃபென்ஸ் மினிஸ்டர் போகல, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் போகல. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கி நம்ம ஒண்ணுமே செய்யலன்னு நிறைய விமர்சனம் வருது, எதிர்ப்பு குரல் வருது. லக்னோல கடுமையான எதிர்ப்பு குரல் போராட்டங்கள் நடக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்குது. இந்தியா முழுவதும் இடதுசாரி கட்சிகளும் மற்ற தமிழ்நாட்டில் விசிகா போன்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு அமைப்புகளும் சிவில் சமூகங்களும் கூட பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டுடைப்புக்காக இதை செய்திருக்கிறாங்களே தவிர அதுக்கு மேல ஒன்றும் அதுல கிடையாது. ரெண்டாவது, யுத்தத்தை பொறுத்தவரையில யுத்த களம் ரொம்ப மோசமா இருக்குது. ஏராளமான தாக்குதல்கள் நடந்திருக்குது ஈரான் மேல. 2000 இடங்கள்ல தாக்குதல் நடந்ததா சொல்றாங்க. அதுல எவ்வளவு பேர் ஈரானிய மக்கள் இறந்தார்கள் என்ற எண்ணிக்கையெல்லாம் வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க. நிச்சயமாக கணிசமான பேர் இறந்திருப்பார். அவர்களுடைய நோக்கமாக சொன்னது என்னன்னு சொன்னாக்கி அவங்களுடைய ஏவுகணை ஏவுதளங்களை எல்லாம் நாங்க அழிக்கிறோம்னு சொல்லி. ஆனா அது நடக்கல. சாதாரண மக்கள் செத்ததும் 165 குழந்தைகள் செத்ததும் தான் நடந்திருக்கிறதே தவிர ஈரான் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது. அவங்க குறிப்பாக இஸ்ரேல்ல டெல் அவீவ்ல தான் மொசாதினுடைய ஹெட் குவார்டர் இருக்கு. ஸோ டெல் அவீவை நோக்கி ஏராளமான ஏவுகணைகள் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த அயன்டோம், ஆரோ, பேட்ரியாட் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. இஸ்ரேலால தாக்கு பிடிச்சு நிக்க முடியலன்றது யதார்த்தமாக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் மீறி போய் தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அதுவும் புதிதாக ஒரு ஏவுகணையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். அந்த ஏவுகணை எளிதாக எந்த ரடார்லையும் சிக்காது. துல்லியமாக 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் துல்லியமாக எங்க தாக்கணுமோ அங்க தாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி இஸ்ரேல்ல அப்பப்போ அறிவிப்பு விடுகிறார்கள், தாக்குதல் வரப்போது, ஓடி போய் பயந்து பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிடுங்கன்றது சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல பதுங்கு குழிகள்ன்றது எல்லா வீடுகள்லயும் இருக்கு. நான் இஸ்ரேல்ல ஒரு பயிற்சிக்காக பேங்க்ல இருக்கும்போது போயிருந்தேன். அந்த டைம்ல நான் ஒரு 10 நாள் அங்க தங்கியிருந்தேன். அங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் கூட, ஹாஸ்டல்ல கீழே ஒரு ஃப்ளோர், ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படியே பதுங்கு குழியாக உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஏன்னா அந்த மாதிரி எப்ப வேணாலும் உங்களை தாக்கலாம், எப்ப வேணாலும் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி வைக்கிறதுக்காகவே அதை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா எந்த அளவுக்கு அது மக்களை பாதுகாக்கும் என்பதே கேள்விக்குறி. ஏன்னா இப்ப பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா அதனுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால பதுங்குக்குழியில இருந்தவங்க கூட சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள். இந்த அரபு நாடுகள் எல்லாத்திலையும் கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ் சொல்றாங்க. அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கூட்டுறவாக அவங்களுடைய தளத்தை பயன்படுத்த கொடுத்துட்டு இருந்தவங்க அங்க கிட்டத்தட்ட எல்லா தளங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி சில தூதரகங்கள், சிஏனுடைய அலுவலகங்கள் மேல நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதன் மூலமாக என்ன ஒரு குழப்பத்தை உருவாக்க இஸ்ரேல் முயற்சி பண்ணுச்சுன்னு சொன்னா, சில இடங்கள்ல குறிப்பாக அந்த அரம்கோ எண்ணெய் கிணறை பொறுத்தவரையில, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பொறுத்தவரையில நடத்தின தாக்குதல் ஈரான் நாங்க தாக்குதல் நடத்தலன்னு சொல்லிட்டாங்க கிளியரா. இப்ப எல்லாரும் சொல்றாங்க அந்த தாக்குதல் திசை திருப்புவதற்காகவே ஈரானுக்கு மேல கோபத்தை உருவாக்கி சவுதி அரேபியா சண்டைக்கு இறங்கணும் அப்படின்றதுக்காக இஸ்ரேல் அனுப்பியதுதான் தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி பல இடங்கள்ல இஸ்ரேல் இந்த மாதிரி உள்ள ஒரு தவறான அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுன்றது சர்வதேச ஊடகங்கள், நிபுணர்கள், குறிப்பாக அமெரிக்காவில் முன்னாள் இராணுவத்தில் இருந்தவங்க, முன்னாள் சிஏஏல வேலை பார்த்தவங்க, உயர்மட்ட அதிகாரிகள், லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய லெவல்ல இல்ல, ரொம்ப ஹை ரேங்கிங் அபிஷியல்ஸா இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இது ஒண்ணு அவங்க சொல்றது என்னன்னா, இது அமெரிக்காவுக்கான போர் அல்ல,
இஸ்ரேலுக்காக அமெரிக்கா போருக்கு போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈரானுக்கு நம்ம தாக்குவதற்கான சக்தியும் அந்த நோக்கமும் இருக்கவே இல்லை. ஈரான் யுரேனியம் வச்சிருக்கலாம், அது அணு ஆயுதம் எதுவும் தயாரித்ததற்கான ஆதாரம் இல்லை. திறன்கள் இருக்கலாம், அதை தயாரிக்கணும்னா அதுக்குள்ள சக்தி, அதுக்குள்ள தொழில்நுட்பம் இருக்கலாம். இந்த நேரத்துல தேவையில்லாம போய் அவங்களோட மோதி நம்ம பலவீனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது சொல்லி கண்டிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்க பாராளுமன்றம், செனட்னு சொல்றோம், அந்த செனட்டுக்குள்ளாலேயே கடுமையான விவாதங்கள் நடக்குது. ட்ரம்ப கடுமையாக கண்டிக்கிறார்கள். செனட்டை கூட்டி நீங்க ஒப்புதல் வாங்காம இப்படி ஒரு புத்தத்துக்கு போனதே பெரிய தப்பு அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அவருடைய கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலிருந்தே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓப்பனா வெளியில வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது தேவையில்லாத ஒரு யுத்தத்துல மாட்டி அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் $1 பில்லியன் $2 பில்லியன் நம்ம இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நேரடியா அந்த யுத்தத்துல பயன்படுத்தக்கூடிய தளவாடங்கள் காரணமாகவே அப்படின்றது அதே மாதிரி அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, இவங்க ஈரானுக்கு எதிராக அவங்கள திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. குர்திஷ் ரிபல்ஸ் இருக்கிறாங்க, டர்க்கிக்கு எதிராக போராடக்கூடிய குர்திஸ்தான் ஒரு பகுதி, அது சுயாட்சி பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்துல்லா ஒக்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய வழிகாட்டுதல்ல, ஆனா அவர் நீண்ட காலமாக ஜெயில தான் இருக்கிறாரு. அவருக்கு வழிகாட்டுதல்ல இருந்தவங்க இப்ப அவங்க நாங்க போர் பாதையை விட்டுட்டு சுமூகமாக இதுக்கு தீர்வு காணவுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் அது இன்னும் நடக்கல. அப்ப அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்கு. அப்ப அவங்கள பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக தாக்குவதற்கான முயற்சியை செய்திருக்கிறார்கள். அது முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்று ஈரானுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மெர்சனரிஸ்ன்னு சொல்றோம், ராணுவத்துல வேலை பார்த்துட்டு நேவில ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்து நல்ல திறன்களை பெற்றவர்கள் தனியார் அமைப்புகளாக இருந்து இந்த மாதிரி போருக்கு ஆதரவாக போகக்கூடியவங்க. நாம ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தோம், ரஷ்யாவுக்குள்ள ஒரு பெரிய மெர்சனரி அமைப்பு இருந்தது. அதனுடைய தலைவர் ஒரு கட்டத்துல போரிஸ் எல்ஸ்டீனுக்கு இவருக்கு புட்டினுக்கு எதிராகவே குரல் கொடுத்ததும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டோம்னாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் விபத்துல செத்து போனார். இப்ப இந்த மாதிரி மெர்சனரிஸ இறக்கி விடுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. நீங்க ஈரானுக்குள்ள போங்க, கொஞ்ச இடத்தையாவது நம்ம கைப்பிடிச்சிடணும், நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஈரான் என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, அந்த மாதிரி வந்தவங்க அவ்வளவு பேரையும் நாங்க கொன்னுட்டோம். அவங்க ஒருத்தர் வந்தால் ஈரான்ல இருக்கக்கூடிய 10 பேர் எதிர்த்து நிற்பார்கள். ஈரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்காக, தன்னுடைய தலைவரை கொலை செய்ததற்கு பழிவாங்குவதற்காக எந்த உயிர் தாகவும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு ராணுவ தளபதி சொல்லியிருக்கிறாரு, சாகிறத பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, எந்த நேரத்துல வேணாலும் சாவோம், ஏன்னா நாட்டுக்காக சாகுறோம், அதுல எங்களுக்கு சந்தோஷம், அதனால பயம்ன்றது ஒண்ணு எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது, நீங்க என்ன முயற்சி செய்தாலும் நாங்க எதிர்த்து நிற்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அவங்களுடைய சில இடங்கள்ல அவங்களுடைய ராணுவ ஏவுகணை ஏவக்கூடிய தளங்கள் மீது கொண்டு வீசப்பட்ட போது ஏற்கனவே அந்த ஏவுகணையில எல்லாம் லாரிகள்ல ஏத்தி வச்சுட்டாங்களாம். அது மறைவு இடங்கள்ல இருக்கு. அது திடீர்னு வேற எங்க இருந்தோ ஏவுகணை தாக்குதல் என்பது நடக்குது. இதெல்லாம் அமெரிக்காவும் எதிர்பார்க்கல, இஸ்ரேலும் எதிர்பார்க்கல. இஸ்ரேலுடைய மொசாடு கூட அதை இப்படி எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. மொசாட்ல வேலை பார்த்த இன்னைக்கு ஓய்வு பெற்ற சில அதிகாரிகளே எங்களுடைய மதிப்பீடு தவறாக போய்விட்டது அப்படின்றத பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க.
இஸ்ரேலுக்குள்ள மக்கள் பயங்கரமான கோபத்துல இருக்கிறாங்க நெத்தானியாவுக்கு மேல. அவங்கள போராட விடாமல் ஊரடங்கு உத்தரவு போட்டு வச்சிருக்கிறதுனால பெரிய போராட்டங்கள் நடக்கல. ஆனா சிறு சிறு போராட்டங்கள் ஆங்காங்கே அப்பப்போ நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி பத்திரிகைகள் சொல்லுது. இப்போ இஸ்ரேலை பொறுத்தவரையில அவங்க தான் ஈரானை முழுமையாக அழிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்தாங்க. பகிரங்கமாகவும் அதை அறிவித்தார்கள். ஆனா இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குமா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது. ஏன்னா அவ்வளவு ஏவுகணைகள் ஏவப்படுது. அதே மாதிரி ட்ரோன்ஸ், இப்ப பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸை பொறுத்தவரையில தொழில்நுட்பத்துல ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடிய ட்ரோன்ஸா இருக்குது. அதனால அதை முடக்கி போடவும் முடியல, வீழ்த்தவும் முடியல. அது போக வேண்டிய இடத்துக்கு போய் குண்டு போட்டுக்கிட்டே இருக்குது. எத்தனை இஸ்ரேல் மக்கள் இதுவரை செத்தாங்கன்றத பகிரங்கமாக சொல்ல மாட்டேன்றது. சொன்னா கேவலம் ஆயிரம்ன்றதுக்காக சொல்ல மாட்டேன்றான். அப்போ அந்த சூழ்நிலையில வெளியில இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்தவரையில ஒண்ணு கனடா என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க வேணா உங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கு. ஸ்பெயின் அவங்களுடைய தளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எதிராக ட்ரம்ப் பொருளாதார தடை போட்டிருக்கிறார். அவங்க இதெல்லாம் எங்களுக்கு சமாளிக்க தெரியும், கவலைப்படலை அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு 39 நாடுகள் யூரோப்போட சேர்ந்து இருக்கக்கூடிய, யூரோப்பியன் யூனியன்ல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து 39 நாடுகள் ஒரு கடிதம் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த போரை உடனடியா நிறுத்துங்க, பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படி. இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வாரோம்னு சொல்லவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கேட்கவும் இல்லை. ஏன்னா 2 முறை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலும் அமெரிக்காவும். இது 2வது தடவை. அதனால இனிமே நாங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போக தயாரா இல்ல. நாங்க தொடர்ந்து தாக்குவோம். இஸ்ரேலை அழிப்பதுதான் இப்ப எங்களுக்கு ஒரே குறிக்கோள். இஸ்ரேல் எங்களை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ண போது நாங்க சும்மா இருக்க முடியாது, நாங்க இதை தொடர்ந்து செய்ய போகிறோம், பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். இப்ப இன்னைக்கு சீனா என்ன சொல்லி இருக்குதுன்னா, ஏற்கனவே சீனா ஒரு மறைமுகமான ஆதரவை கொடுத்து தளவாடங்களை கொடுக்கிறது, தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது, சேட்டலைட் மூலமாக கண்காணித்து தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது. இந்த சூழ்நிலையில சீனா என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, நாங்க வேண்டாம் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தராக ஒரு நடுநிலையாளராக நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அமெரிக்காவுக்கு அது ஒரு சிக்கலான சூழ்நிலை. இவ்வளவு நாள எதிரின்னே சொல்லிட்டு இருந்த சீனாட்ட போய் நீங்க எங்களுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு வாங்கன்னு சொல்றது எப்படி சொல்றது, அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றது. அடுத்த வல்லரசான ரஷ்யாவை பொறுத்தவரையில அவங்க தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க நிறைய ஆயுதங்களும் கொடுத்திருக்காங்கன்றது தகவல் தெரியுது. இன்னொரு பக்கத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் எல்லாரும் உடனடியாக இடத்த காலி பண்ணிட்டு வெளியேறிருங்க, உங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதையே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திரு ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த புதிய சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய முஜிதபா காமினி அவர்களையும் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்றாங்க. இஸ்ரேல் அபிஷியலாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு, அமெரிக்காவும் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கு. இப்போ இந்த போர் சீஸ் ஃபயருக்கு கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் வளைகுடா நாடுகள் முயற்சி பண்ணுது. சீனா நீங்க சொல்வது போல மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு அவங்க தயாரா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அமெரிக்கா இன்னும் விரும்புது போலயே. அவங்க ட்ரம்ப் சொன்ன மாதிரி இன்னும் 4 வாரங்கள் 6 வாரங்கள் போகணும், பெரும் சேதத்தை ஏற்படுத்தணும்ன்ற இதுல ஒரு ரொம்ப மும்முரமா இருக்கார் போலயே. இப்படி முஜிதபா காமினி நியூ சுப்ரீம் லீடருக்கும் இப்படி குறி வைக்கிறாங்களே. அதாவது இஸ்ரேல் அதுல ரொம்ப ஆர்வமா காட்டுறாங்க. அதனாலதான் இவங்க நாங்க நெத்தன்யாவே அழிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஈரான். ஆனா
முன்னால பண்ண மாதிரி இனிமே அவரை அழிப்பதெல்லாம் அவரை கொல்றதெல்லாம் அவ்வளவு எளிதாக நடக்காது. ஏன்னா இவங்களுடைய உளவுத்துறை மொசாதனுடைய கான்டாக்ட் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளவுத்தையும் அழிச்சாச்சு. எந்த அளவுக்கு அது கரெக்டா உண்மைன்னு தெரியல. இன்னைக்கு நான் ஒரு சமூக ஊடகத்துல ஒரு தளபதி, முன்னால இருந்த ஈரானுடைய தளபதி, இந்த இடத்தை காட்டி கொடுத்ததுல எனக்கு பங்கு இருந்தது, அதனால எனக்கு மனம் தாங்கலன்னு சொல்லி அவரு ஒரு வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு, கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு கைத்துப்பாக்கியால சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஸோ முன்னால இருந்த பலம் என்பது அமெரிக்காவுக்கும் இல்லை, இஸ்ரேலுக்கும் இல்லை அங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, வெளி பேச்சுக்காக இந்த மாதிரி ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருக்கிறது என்பது தேவை, அது செய்துட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி 4 வாரம் 5 வாரம் ட்ரம்ப் சொல்ற மாதிரி யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தொடர்வாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நெத்தன்யாவு உயிரோடு இருப்பாரா, ஆட்சியில இருப்பாரா அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்கு. அவரை ஈரான் கொல்லலைன்னா கூட இஸ்ரேலை கொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, அவரை ஆட்சியில இருந்து இறக்கி, ஆனா அவருக்கு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றமே அவரை தூக்குல போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. போர் எப்படி முடியும், என்னைக்கு முடியும்ன்றதுக்கு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவான வழி தெரியல. நீடக்கூடாதுன்றதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையும். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா மக்களுக்கு நல்லது, உலக பொருளாதாரத்துக்கு நல்லது. உலக பொருளாதாரம் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. டாலர் விலை குறைஞ்சிட்டு போகுது, பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கூடிட்டே போகுது. இன்னைக்கு வேற வழி இல்லாம அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு நீங்க ரஷ்யாவில இருந்தே எண்ணெய் வாங்கிக்கிடுங்க, எங்களால அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லு. ஆமா, 1 மாச காலத்துக்கு. சோ இதெல்லாம் எவ்வளவு தூரம் பிரச்சனை வலுவாகி இருக்கிறதுன்றத காட்டுது. இந்தியா இன்னும் ஒரு பகிரங்கமான ஆதரவு நிலையத்தான் இஸ்ரேலுக்கு இன்னும் காட்டி கொண்டிருக்கிறது. அது கண்டிக்கப்பட வேண்டியது. பலரும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் கண்டித்துக் கொண்டிருக்கின்றன, உலக நாடுகளும் கண்டித்து கொண்டிருக்கின்றன. நீங்க போகக்கூடிய பாதை சரியில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் போருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி.